விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. இஸ்ரேல் பற்றி குறிப்பிடுகின்ற போது சில தரப்புகள் சியோனிச இஸ்ரேல் என்றும், யூதர்கள் பற்றி குறிப்பிடுகின்ற போது அவர்களை சிலர் சியோனிஸ்டுகள் என்றும் குறிப்பிட்டு வருகின்றார்கள். குறிப்பாக சில முஸ்லிம்கள் சியோனிசம் என்ற பதத்தை பிரயோகிக்கின்ற சந்தர்ப்பங்களில் அதனை மிகுந்த கோபத்துடனும் வெறுப்புடனும் சில சந்தர்ப்பங்களில் அச்சத்துடனும் உச்சரிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மனிதர்களில் ஒரு தரப்பை கோபப்படுத்துகின்ற, வெறுப்பை காரி உமிழ வைக்கின்ற சியோனிசம் என்றால் என்ன? பலரையும் அச்சப்பட வைக்கின்ற அளவுக்கு அந்த சியோனிசவாதிகள் அப்படி என்னதான் செய்துவிட்டிருக்கின்றார்கள்? சியோனிசவாதிகள் என்று அழைக்கப்படுகின்றவர்களின் உண்மையான பின்னணி என்ன? இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளான ஈஸ்டரை உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற நேரங்களில் இலங்கையில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை தாக்குதல்களில் குழந்தைகள் உட்பட சுமார் 278 பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். 500க்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்தார்கள். இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பான ISIS அமைப்பு அந்த தாக்குதல்களுக்கு உரிமை கோரியிருந்தது. இலங்கையில் செயற்பட்டு வந்த தௌஹீத் ஜமாத் என்கின்ற அடிப்படைவாத அமைப்பைச் சேர்ந்த 9 தற்கொலைதாரிகளே அந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இலங்கையின் தலைநகர் கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பகுதிகளிலுமே அநேகமான தற்கொலை தாக்குதல்கள் நடைபெற்றிருந்தாலும் ஒரே ஒரு தற்கொலை தாக்குதல் மாத்திரம் கொழும்பில் இருந்து சுமார் 322 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மட்டக்களப்பு என்கின்ற இடத்தில் மேற்கொள்ளப்பட்டது. இலங்கை முழுவதும் 1000க்கும் அதிகமான கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்க, முகமது நசார் என்கின்ற 27 வயது தற்கொலைதாரி கொழும்பில் இருந்து கிழக்காக 322 கிலோமீட்டர் தூரம் சுமார் 8 மணி நேரம் பயணம் செய்து தாக்குதல் மேற்கொண்ட கிறிஸ்தவ தேவாலயத்தின் பெயர் என்ன தெரியுமா? சியோன். இப்பொழுது பலருக்கு ஒரு கேள்வி எழலாம். சியோன் என்கின்ற கிறிஸ்தவ தேவாலயத்திற்கும் சியோனிச யூதர்களுக்கும் இடையே ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா என்று. இல்லை. சியோன் என்கின்ற பதத்தை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துவதற்கும் யூதர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கும் சிறிய வித்தியாசம் இருக்கின்றது. அந்த சிறிய வித்தியாசத்தை முதலில் சுருக்கமாக பார்த்துவிட்டு அதன் பின்னர் சியோனிச செயற்பாடுகள் பற்றிய அச்சம் தருகின்ற அந்த விடயத்திற்குள் நுழைவோம். சியோன் என்கின்ற பதம் பைபிளில் 150 தடவைகளுக்கு அதிகமாக வருகின்றது. இன்றைக்கு சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் சியோன் என்கின்ற பதம் ஜெருசலேமில் இருக்கின்ற ஒரு மலையை குறிப்பிடுவதற்காக பயன்பட்டது. பின்னர் ஜெருசலேம் நகரத்தை குறிக்கும் ஒரு பதமாக சியோன் என்பது மாற்றமடைந்து காலப்போக்கில் ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களுக்குமான ஒரு பெயராக அது பயன்படுத்தப்பட்டது. இது 2050 வருடங்களுக்கு முன்னர் இயேசு பிறப்பதற்கு முன்னரான யூதர்களுடைய காலத்தில் சியோன் என்கின்ற பெயருக்கான அடையாளம். கிறிஸ்தவர்கள் இந்த சியோன் என்கின்ற பதத்தை தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யமான பரலோக எருசலேமை குறிப்பதற்காக பயன்படுத்தி வருகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இந்த சியோன் பர்வதத்திலேயே இடம்பெறும் என்றும் கிறிஸ்தவர்கள் உறுதியாக நம்புகின்றார்கள். கிறிஸ்தவர்கள் சியோன் என்கின்ற பெயரை தங்களுடைய சபைகளுக்கும் ஆலயங்களுக்கும் சூட்டி வருவதற்கு இதுதான் காரணம்.
ஆனால் யூதர்கள் சியோன் என்கின்ற சொல்லை பாவிப்பதற்கு அல்லது சியோனிச இயக்கத்தை உருவாக்கியதற்கான காரணம் இன்றைக்கு 2700 வருடங்களுக்கு முன்னர் இருந்ததாக கூறப்படுகின்ற தாவீதின் ராஜ்யத்தை மீண்டும் அடைவதை நோக்கமாக கொண்டு, அதாவது ஜெருசலேமை கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்டு. யூதர்கள் எப்படி அந்த சியோனிச அமைப்பை உருவாக்கினார்கள், எப்படி திட்டமிட்டார்கள், எப்படி காய்கள் நகர்த்தினார்கள், உலக நாடுகளை எல்லாம் அவர்கள் எப்படியெல்லாம் கையாண்டார்கள், எதிரிகளை கவிழ்க்க எப்படி சதிகளை எல்லாம் செய்தார்கள், எப்படி பலஸ்தீனர்களை அவர்களது தாய் நிலங்களில் இருந்து மெதுமெதுவாக வெளியேற்றினார்கள், கடைசியில் எப்படி இஸ்ரேல் என்கின்ற ஒரு யூத தேசத்தை சுவீகரித்துக் கொண்டார்கள். இந்த விவரங்கள் தான் பலருக்கு கோபத்தையும் அதைவிட அதிகமான வெறுப்பையும், அனுபவப்பட்டவர்களுக்கு அச்சத்தையும், உங்களையும் என்னையும் போன்று சற்று தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு மேல் சிலிர்ப்பையும் ஏற்படுத்துகின்ற காரியங்கள். 19ஆம் நூற்றாண்டு என்பது யூதர்கள் அதிகம் துன்புறுத்தல்களை எதிர்கொண்ட நூற்றாண்டு என்று கூறலாம். உலக நாடுகள் பலவும் யூதர்களை துன்புறுத்திய நூற்றாண்டு அது. 1772ஆம் ஆண்டு முதல் 1815ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் போலந்து, உக்ரைன், பெலாரஸ், தற்பொழுது மோல்டோவா என்று அழைக்கப்படுகின்ற பெசாராபியா, லித்துவேனியா, கிரீமியா போன்ற தேசங்கள் ரஷ்யாவினால் ஆக்கிரமிக்கப்பட்டன. அந்த தேசங்களில் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து வந்த யூதர்கள் ரஷ்யா ஆக்கிரமிப்புக்குள் அந்த தேசங்கள் சென்றதைத் தொடர்ந்து கடுமையான ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்கள் யூத மதத்தை விட்டுவிட்டு கிறிஸ்தவ மதத்திற்கு மதம் மாறாவிட்டால் அவர்கள் வசிக்கின்ற இடங்களை விட்டு வேறு எங்குமே நகர முடியாது, அவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற சட்டமே அந்த காலகட்டத்தில் அங்கு உருவாக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 1821ஆம் ஆண்டு பொக்ரோம் என்கின்ற பெயரிலான யூத இன அழிப்பு அங்கு ஆரம்பமானது. உக்ரைனில் தற்பொழுது பிரபல்யமான ஒடிசா பிராந்தியத்தில் ஆரம்பமான அந்த பொக்ரோம் யூத இன அழிப்பு 1859ஆம் ஆண்டு, 1879ஆம் ஆண்டு, 1881ஆம் ஆண்டு, 1905ஆம் ஆண்டு என்று தொடர்ச்சியாகவே நடைபெற்றது. யூதர்களுக்கு எதிரான இன அழிப்புகளும் ஒடுக்குமுறைகளும் ரஷ்யாவில் மாத்திரமல்ல, ஐரோப்பா முழுவதிலும் தொடர்ந்து கொண்டிருந்தன. உலகின் எந்த தேசமுமே யூதர்களுக்கு பாதுகாப்பான தேசமாக இருக்கவில்லை. யூதர்கள் உலகமெங்கிலும் ஊட விரட்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அனைவராலும் வெறுக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் உலகம் முழுவதிலும் உள்ள யூதர்களுக்கு தங்கள் பாதுகாப்பிற்கென்று ஒரு அமைப்பையும் தங்களுக்காகவென்று ஒரு நாட்டையும் உருவாக்கிக் கொள்ளும் எண்ணம் குதியமானது. அந்த எண்ணத்தில் உருவான ஒரு அமைப்புத்தான் சியோனிச இயக்கம். 1897ஆம் ஆண்டு தியோடர் ஹெர்சில் என்கின்ற யூத ஊடகவியலாளனால் ஆரம்பிக்கப்பட்ட சியோனிச இயக்கம் உலகம் முழுவதிலும் சிதறி வாழ்ந்து கொண்டிருந்த புலம்பெயர் யூதர்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு செல்லப்பட்டது. சியோன் என்கின்ற பதத்தில் யூதர்கள் அடையாளப்படுத்தும் ஜெருசலேமை விடுவித்து உலகம் முழுவதிலும் உள்ள யூதர்கள் அங்கு சென்று குடியேறிக் கொள்வது, இதுதான் சியோன் இயக்கத்தின் இறுதி இலக்காக இருந்தது. அந்த இறுதி இலக்கை அடிப்படையாக வைத்து அவர்கள் மேற்கொண்ட செயல்முறையைத்தான் சியோனிசம் என்று அழைக்கின்றார்கள். 2000க்கும் அதிகமான ஆண்டுகள் உலகம் முழுவதும் அடிமைகளாகவும் அகதிகளாகவும் அடைந்து திரிந்து உலகம் முழுவதிலும் உள்ள இனங்களினால் ஊட விரட்டப்பட்ட யூதர்கள் சியோனிச இயக்கத்தை உருவாக்கி வெறும் 50 ஆண்டுகளில் தங்களுக்கென்று ஒரு நாட்டை உருவாக்கிக் கொள்ள முடித்ததென்றால் அந்த 50 ஆண்டுகளில் சியோனிச இயக்கம் எப்படியான வீச்சில் செயற்பட்டிருக்கும் என்பதை நீங்களே கற்பனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். நெருப்பாகச் செயற்பட்டார்கள். அவர்கள் செய்யாத அர்ப்பணிப்புகளோ கையாளாத தந்திரோபாயங்களோ இல்லை என்று கூறலாம்.
முதலாம் இரண்டாம் உலக யுத்தங்கள் ஏற்பட்ட போது உலக யூத இனமே இரண்டாக பிரிந்து நின்று போராடியது. நீங்கள் நின்று போராடும் தரப்பு வெற்றி பெற்றால் யூதர்களுக்கான நாட்டை நீங்களே வெற்றி பெற்ற தரப்பிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் நின்று போராடும் தரப்பு வெற்றி பெற்றால் நாங்கள் அதனை பெற்றுக் கொடுக்கின்றோம் என்று கூறியபடி தாங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, தங்கள் இனத்திற்கு ஒரு நாட்டை பெற்றுவிட வேண்டும் என்று யூதர்களை வெறி கொண்டு செயற்பட வைத்த ஒரு இயக்கம்தான் அந்த சியோனிச இயக்கம். யூதர்களுக்காக வென்று ஒரு நாட்டினை பெற்றுக் கொடுப்பதற்காக சியோனிச இயக்கம் மேற்கொண்ட தந்திரோபாயங்கள் பற்றி கூற புறப்பட்டால் அதற்கு பல நூறு நாட்கள் தேவைப்படும். எமது நேயர்கள் விரும்பினால் அவ்வப்போது அவற்றினை தொகுத்து வழங்குவதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன். நேரப் பற்றாக்குறை காரணமாக இந்த நிகழ்ச்சியில் இந்த சியோனிச இயக்கம் மேற்கொண்ட ஒரேயொரு காய் நகர்த்தலை மாத்திரம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். துருக்கிய ஒட்டோமான் பேரரசின் கீழ் பலஸ்தீனம் இருந்த காலப்பகுதியில் அந்த பகுதிக்குள் திடீரென்று சில நில வங்கிகள் திறக்கப்பட்டன. அந்த வங்கிகளில் பணிபுரிந்த அதிகாரிகள் அனைவருமே அரேபியர்கள். விரும்பியவர்கள் தங்கள் நிலங்களை விற்க முடியும். நில வங்கிகள் பல மடங்கு விலை கொடுத்து அந்த நிலங்களை வாங்க தயாராக இருந்தன. பலஸ்தீனத்தில் வசித்து வந்த அரேபியர்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே புரியவில்லை. இதற்கு உதவாத தரிசு நிலங்களை கூட இதற்காக எத்தனை விலை கொடுத்து வாங்குகின்றன இந்த நில வங்கிகள்? அவர்கள் நீண்ட நாட்கள் யோசித்துக் கொண்டிருக்கவில்லை. வெறும் பணத்தை தருகின்றார்கள், விற்று லாபம் சம்பாதித்து விடுவோம் என்று நினைத்து தமது நிலங்களை போட்டி போட்டுக்கொண்டு விற்க ஆரம்பித்தார்கள். அந்த காலகட்டத்தில் பலஸ்தீனத்தில் வாழ்ந்து வந்த மக்கள் இந்த நிலவங்கிகளை தம்மை தேடி வந்த அதிர்ஷ்ட தேவதைகளாக நினைத்துக் கொண்டு தமது தரிசு நிலங்களை, விளைநிலங்களை எல்லாம் விற்று தீர்த்ததாக பலஸ்தீன வரலாற்றாசிரியர்கள் பதிவு செய்துள்ளார்கள். நிலவங்கிகள் வாங்கி குவித்த நிலங்களில் குடியிருப்புகள் உருவாக்கப்பட்டு அந்த குடியிருப்புகளில் யூதர்கள் பெருமளவில் வந்து குடியேற ஆரம்பித்த போதுதான் அங்கு வாழ்ந்து வந்த முஸ்லிம்கள் விழிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்கள் விழித்துக் கொண்ட நேரத்தில் காலம் கடந்துவிட்டிருந்தது. ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் யூதர்கள் அந்த நிலங்களில் சட்ட ரீதியாகவே வந்து குடியேறிக் கொண்டிருந்தார்கள். நிலவங்கிகளை உருவாக்கி இஸ்ரேலின் உருவாக்கத்திற்கான வித்தை மிகவும் ரகசியமாக இட்ட அமைப்பு வேறு யாருமல்ல, இந்த சியோனிச இயக்கம்தான். உலகம் முழுவதிலும் உள்ள யூத வர்த்தகர்களிடம் இருந்து பணம் அறவிட்டு நிலவங்கிகளை உருவாக்கி அந்த வங்கிகளில் அரேபியர்களை பணிக்கமர்த்தி அரேபியர்களிடம் இருந்தே அவர்களுக்கு தெரியாமல் அவர்களது நிலங்களை கொள்வனவு செய்து அவர்களுக்கு எதிரான ஒரு நாட்டை உருவாக்கிய காரியத்தை மிக மிக கச்சிதமாக செய்திருந்தது சியோனிச அமைப்பு. இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இப்படி ஒரு நிலவங்கி செயற்படுகின்றது. அந்த நிலவங்கி பலஸ்தீனத்தில் நிலங்களை வாங்கி குவிக்கின்றது. பலஸ்தீனத்தில் வாங்கி குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலங்களில் ஒருவர் இருவராக யூதர்கள் ரகசியமாக குடியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். இதுபோன்ற விடயங்கள் அத்தனையும் உலகம் முழுவதிலும் உள்ள அத்தனை யூதர்களுக்கும் தெரியும். ஆனால் ஒருவர் கூட வாய் திறக்கவில்லை, தங்களுக்குள் கூட பேசிக்கொள்ளவில்லை. யூதர்களின் நிலவங்கிகள் தொடர்பான செய்தி வதந்தியாக கூட ஒரு பத்திரிகையிலும் வெளிவரவில்லை. அதுதான் யூதர்கள், அதுதான் சியோனிச இயக்கம். சியோனிச இயக்கம் என்றதும் இஸ்ரேலின் எதிரிகளுக்கு ஏன் கோபம், வெறுப்பு, விரோதம், அச்சம் ஏற்படுகின்றது என்பது இப்பொழுது உங்களுக்கு ஓரளவு விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.